உடலுறவு வச்சுக்கிறதுக்கு 3 to 4 months இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கிறவங்க, விந்து முதல் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும்? அதாவது ஆல்கஹால், மது அருந்த தவிர்க்க வேண்டும். 2வது இந்த மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் அனுபவிக்கிறதுங்கிறது ட்ரீட்மெண்ட்டா எப்படின்னாக்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சுய இன்பம் 2 to 3 மினிட்ஸில் அவங்களுக்கு விந்து வெளிப்படுதுன்னா அதை ஒவ்வொரு டைமும் அந்த விந்து வறுப்பை நிறுத்திட்டு அடுத்த தடவை ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு திரும்பி மாஸ்டர்பேட் பண்ணி அதை பழக்கப்படுத்தணும். டைமை நீட்டிக்கிறதுக்கு இது ஒரு வகை. இன்னொன்று இந்த சுய இன்பம் அனுபவிக்கிறதே உடலுறவு இன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடலுறவில் ஈடுபடுறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான பார்ட் கீகல் எக்ஸசைஸ்னு பேரு. இந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா இந்த விந்து வெளிப்படுறது எஜாகுலேட்டரி ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கீகல் எக்ஸசைஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதாவது ஆணுறுப்பை சுற்றி இருக்கிற தசைகளை வலுப்படுத்தி அதன் மூலமாக இந்த எஜாகுலேட்டரி ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணி விந்து முந்துதலை தடுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரொட்டீனாக ஒரு 3 to 6 months பண்ணிங்கன்னா இந்த விந்து முந்துதல்லேருந்து ஓரளவு வெளியில் வரலாங்கிறது ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க.